நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமைனாலே கோயிலுக்கு கிளம்பிடுவோம். அதுவும் அமாவாசை வெள்ளிக்கிழமைல வந்திருக்குன்னா சும்மா இருப்போமா? கிளம்பிட்டோம்ல. எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மன நிறைவுங்க. மணப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் தாங்க எங்களோட குலதெய்வம் கோயில். அதனால் மாதம் மாதம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்கே நிறைய கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி நடத்துறதுக்கான நிறைய மண்டபம் இங்கே இருக்குங்க. அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுன்றதுனால இங்கே வந்து விசேஷம் பண்ணுவாங்க. இங்கே உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கனாலே நிறைய மண்டபம், மினி ஹால் எல்லாமே. ஆடி மாதம் வந்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே கால் வைக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும். ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாதுங்க. இப்போ தான் ஃபோட்டோவே கொண்டு வந்திருக்காங்க, கன்னியம்மன் கோயில் ஃபோட்டோவே. உள்ளே நுழையும்போது ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்டவே சூளம் வச்சு அந்த அம்மனே அங்கே உட்காந்துட்ருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க, விளையாட்டு சாமான்லேருந்து வளையல் கடையிலேருந்து. கோயிலில் அம்மா வீட்டில் வந்து வளையல் போட்டு போகிற மாதிரி அப்படின்ட்டு குலதெய்வம் கோயிலில் வளையல் போட்டே ஆகணும்னு அங்கே வளையல்காரம்மா எல்லாருமே சொல்லுவாங்க. வளையல் போட்டுட்டு போங்க அம்மா வீட்டுக்கு, அந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் வளையல் போட்டால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. நீங்கள் போனீங்கனாலும் போட்டுட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து பார்த்திங்கனாலே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. எப்படி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் வரும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அது எப்படின்னு சொல்ல தெரியல, அப்படி ஒரு ஆனந்தங்க. ஆடி மாதம் 3வது வாரம் எப்போவுமே இங்கே நெருப்பு திருவிழா நடக்குங்க. பக்கத்துலேயே பாலாறு, அந்த மாமண்டூர் ஆறு இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்போவுமே இங்கே வந்து ஆடி மாதம் 3வது வார திருவிழா. மற்ற எந்த நாள்லையுமே இந்த கோயிலில் 6 மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் அந்த 3வது வாரம் 3வது வெள்ளிக்கிழமையில் இங்கே நெருப்பு மிதிக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக இருக்க விடுவாங்கங்க. உள்ள கர்ப்ப கிரகத்தில் அம்மனை பார்க்கவே 1000 கண்ணு வேணும், அப்படி ஒரு ஆனந்தங்க. உள்ள வீடியோவே எடுக்க வேண்டான்னிட்டாங்க, நான் தெரியாமல் தான் எடுத்தேன். ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நிறைய பேர் எடுத்தாங்க. சரி நானும் அதனால தான் எடுத்தேன், தைரியமாக நான் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு எடுத்துட்டேன். சரியாகவே எடுக்க முடியல. உங்களுக்காக ஒரு செகண்ட் காட்சி மட்டும்தான். அம்மனை கண்டிப்பாக நல்லா வேண்டிக்கிங்க. அவ்வளோ உக்கிரமான தேவன், சக்தி வாய்ந்த தேவன். 7 பேருமே 7 கன்னிங்க, 7 குழந்தைங்க. அம்மனாக பார்த்தா அம்மன், உக்ரதெய்வம் பார்த்தா உக்ரதெய்வம், நம்மளோட குழந்தைய பார்த்தா குழந்தைங்க. அந்த மாதிரி தாங்க இந்த அம்மா. எப்படி வேணாலும் நம்ம கூட வந்து விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மனுங்க. 7 பேருக்குமே 7 வேங்கு காவல்ன்ற மாதிரி. 6 மணிக்கு மேலே யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் வேங்கை வந்து வெளியிலேயே வச்சுருப்பாங்க. உள்ளே இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம அவங்கள போய் பார்க்க முடியுன்ற மாதிரி. அந்தளவுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. என்ன வேண்டுனாலும் நடக்கும். உடம்பு முடியலையா, அம்மா கிட்ட ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு விளக்கு போட்டுவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம். நாங்கள் எப்போ போனோம்னாலும் 7 விளக்கு கண்டிப்பாக போடுவோங்க. ஏன்னா 7 பேர் இல்லை, சப்த கன்னியரில் இவங்க. அதனால் கண்டிப்பாக 7 பேருக்கு 7 விளக்கு போடுவோம். தேங்காயில் போடுவோம், இல்லைன்னா பூசணிக்காயில் பச்சரிசி வாழலையில் பரப்பி 7 விளக்கு போடுவோம். 5வது அம்மன் தான் வந்து வராகி அம்மன். எல்லோரும் வராகி அம்மனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மற்ற பிராமி, வைஷ்ணவி, சாமுண்டி, மகேஸ்வரி, அந்த மாதிரி வராகி 7 பேருங்க இவங்க. டக்குன்னு எனக்கு சொல்ல வரல பதட்டத்தில். கோபுர தரிசனம் பாருங்கள். இன்னும் வந்து வேலை நடந்துகிட்ருக்குதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கும்பாபிஷேகம் நடக்கும், நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நம்மளும் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சின்ன கன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஏறி வந்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோம்.